ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவல் பாயாசம் செய்யலாமா? பால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கொதிக்க வைங்க நல்லா பாலை. வெல்லம் இந்த மாதிரி தூள் பண்ணி வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஆகிருந்தாங்க பால் வெல்லம். பால் ஆறினோன்னா கலங்கினாங்க இந்த வெள்ளைப்பாவை. அவள் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. பால் கொதிக்கிட்டாங்க, அதில் கலந்துக்கினாங்க. பால் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஊற வச்சு அவளை போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஏலக்காய் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டாங்க. நல்லா கலந்து விடுங்க. பத்து நிமிஷம் வெந்த பேருக்கு கேஸ் நிறுத்திடுங்க. இந்த வெள்ளத்தை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஆறின பேருக்கு கலங்க, இல்லைன்னா பால் திரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காயட்டோங்க. நெய் காஞ்சோன்னா இந்த முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா சிகப்பாக வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சிகப்பாக வறுத்துக்கோங்க. பிறகு இந்த அவல் பாயசத்தில் கொட்டிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.